இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை கூறுகிறேன். தேவனுடைய பிள்ளை, தேவன் நம்மை கைவிடுவதில்லை. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோமானால், எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை என் ஆத்துமாவை போல் ஆக்குவேன். உன்னை எப்படி செபாயீமின் போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழும்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. முதல் பகுதியை நாம் சிந்திப்போமானால், எப்பிராயீமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? தேவனுடைய பிள்ளையை நாம் தேவனை நம்பி முழுவதுமாய் வந்து விட்டோமானால், அவர் நம்மை எந்த காரியத்திலும் நம்மை கைவிட மாட்டார். எந்த தீய சக்திகளும் நம்மை தொட விட மாட்டார். போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய தேவன் கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே தான் நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். இங்கே வேதத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், எப்பிராயீமே, நான் எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன்? சில வேளைகளில் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ, நம்ம அவரை நம்பி வந்தமே, நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி சில வேளைகளில் நாம் கலங்கி நிற்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாரை கர்த்தர் கைவிட மாட்டார்? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. சங்கீதம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், உம்மை நம்பி இருக்கிற யாவரையும் நீர் காப்பாற்றுகிறீர். அருமையான தேவப்பிள்ளை, இந்த கால வேளையில் தேவன் நம்மை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். எப்பிராயீமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? நம்முடைய தேவன் நம்மை கைவிடுவதற்காகவோ, சத்துருக்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்மை நிறுத்துவதற்காக அல்ல, சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். ஆகவேதான் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. அவரை நம்பியிருக்கும் முகம் பிரகாசிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:5 தேவனுடைய பிள்ளையை யாரெல்லாம் தேவனோடு பேசுகிறானோ, அதிகாலையிலிருந்து தேவனோடு பேசி தேவனை மகிமைப்படுத்துகிறானோ, அவனுடைய முகம் பிரகாசிக்கும். அதான் தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலவெளியிலே இந்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ தேவனையே நோக்கி இருக்க வேண்டும், கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். அவருடைய முகத்தை நோக்கி இருக்கும் பொழுது நம்மை கர்த்தர் வெட்கப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. எப்படி நாம் காத்திருக்க வேண்டும்? அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும். அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. என கண்பான தேவப்பிள்ளை, இந்த காலவெளியிலே நீ அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறான் ஒரு அனுபவம் உனக்கு உண்டா? நான் அதிகாலையிலே தேவனை தேடுவேன், என் தேவனை அதிகாலையில் தேடுகிற ஒருவரையும் கர்த்தர் கைவிடுவதில்லை. எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, இந்த நம்பிக்கையோடு இந்த காலையில் சொல்லுவோம், ஐயா, அதிகாலையில் உம்மை தேட எனக்கு கிருபை செய்யும். அது மாத்திரமல்ல, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், நீர் எங்களை வெட்கப்படுத்தாதையும். ஆண்டவர், உமது கிருபையிலே நான் நம்பி இருக்கிற எங்களை நீ பிரகாசிக்க செய்யும் என்று சொல்லி கேட்போமானால், இந்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஏற்ற நேரத்தில் உனக்கு உதவி செய்து உன்னை பாதுகாக்க அவர் போதுமானவர். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? கர்த்தரை தேடுகிற அனுபவம் உண்டா? அதிகாலை தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை தூக்கி எடுப்பார். அதுதான் தேவனுடைய கிருபையாகவே நானும் நீங்களும் கர்த்தரை தேடுவோம், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரை, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி துதிக்கிறேன். நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கைவிடுவதில்லை அப்பா. நீர் எங்களை நேசிக்கிறவர், நீர் எங்களை ரட்சிக்கிறவர், நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறப்பா. புது கிருபைகளை தந்து மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் தேவனே, எங்கள் ஆண்டவர் என்று சொல்ல கர்த்தாவை கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு நம்மோடு கொடுப்பாராக. ஆமென்.